இந்த நாட்களில் கூட நம்ம மின்னல்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். மேகங்கள் நடுவே வழி பிறக்கும், பூதங்கள் கடந்து கடந்து வரும், தூதர்கள் விண்ணிசை தேடி வரும், பறந்திடுவே நான் பறந்திடுவேன், பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன். மின்னல்கள் அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம்ல, மின்னல்கள் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல் மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். இங்கே மின்னல்கள் எப்படி கிழக்கு தோன்றி மேற்கு வரைக்கும் அப்படியே என்ன செய்யுது, பிரகாசிக்குது. கிழக்க மின்னல் நான் மேற்கு வரைக்கும் பிரகாசிக்குது, வெளிச்சம் உண்டாகுதுல்ல. இதே மாதிரி மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். அவர் பூமியில் வரும்போது அங்கே வெளிச்சம் உண்டாகும். மனுஷகுமாரனாகி இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையாக அவர் வரும்போது இந்த மாதிரி நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்து, இவங்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சமாக, வேத வசனம் இதெல்லாம் வெளிச்சமாக மின்னலாக வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் அங்கே எழுப்புதல் உண்டாகும், பிரகாசம் உண்டாகும். எப்படி மின்னல் வரும்போது அங்கே பிரகாசம் உண்டாகுதோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலையும் மின்னல் போன்ற அற்புதங்களும் அதிசயங்களும் அடையாளங்களும் நடக்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார், நமக்கு விடுதலை கொடுப்பார், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையை கொடுப்பார் என்று சொல்லி நாம் நம்பக்கூடிய அளவில் அந்த மின்னல்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அது எப்படி மின்னல்களை உண்டாக்கி மழையை பெய்ய பண்ணுவாரோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும்போது அங்கே என்ன உண்டாகுது, பிரகாசம் உண்டாகுது. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல் மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும். அப்போ அந்த மின்னல் தோன்றும்போது எப்படி பிரகாசம் உண்டாகுதோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவாகிய வல்லமையின் ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்யும்போது நம்முடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு பிரகாசம் உண்டாகும். அதை நாம் உறுதியாக தெரிந்து கொள்ளுவோம், அதை நாம் பற்றி கொள்ளுவோம், அதை விடாமல் பற்றி கொள்ளுவோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் மின்னல்கள் போன்ற அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்து நம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென்.